சொவர்ஜியன் கோல்டு பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம். ரீசெண்டா நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தங்கம் வந்து திடீர்னு ஒரு 18,000 தொட்டு திடீர்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 15,000 14,000 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஸோ அதில் ஏன் அந்த திடீர்னு ஒரு ஏற்றம் திடீர்னு ஒரு இறக்கம்? இன்டர்நேஷனல் லெவல்ல அமெரிக்காவுடைய ஃபெடரல் ரிசர்வ்ல சில மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சொவர்ஜியன் கோல்டு பாண்ட் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம். இது என்னது அப்படின்னா ஒரு பாண்ட். இந்த பாண்டினுடைய மதிப்பு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா தங்கத்தினுடைய மதிப்புக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த பாண்டை வாங்குறவங்க தங்கத்தை வாங்குறதுக்கு பதிலாக இந்த பாண்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்கலாம். இந்த பாண்டு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சொவர்ஜியன் அப்படின்னா என்னது? இறையாண்மைக்கு உட்பட்டது. கண்டிப்பா இது அரசினுடைய அங்கீகாரம் பெற்றது. இதை யாரு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட இருந்து நாம டைரக்டா வாங்கலாம், அல்லது செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட் அப்படின்னா பங்கு சந்தைகள்ல இருந்து நீங்க வாங்கலாம். இது வாங்கும்போது இதனுடைய மெச்சூரிட்டி பீரியட், அதாவது இதனுடைய அடைவு காலம் எப்போ அப்படின்னா 8 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதே நேரத்துல 5 வருஷத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாண்டை விற்கலாம். ரீசெண்டா உள்ள நியூஸ் என்ன அப்படின்னா தெரியும், பிப்ரவரியோட ஃபர்ஸ்ட் வீக்ல நம்மளுடைய பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அப்போது நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆக்சுவலா இந்த கோல்டு பாண்ட் ஸ்கீமை நீங்க வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் விற்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு இந்த ஸ்கீம் வந்து ஒரு 10,000 ரூபான்னு வைங்க வாங்கும்போது, 5 வருஷம் கழிச்சு அது வந்து 15,000 ரூபாய். அப்போ உங்களுக்கு கெயின் எவ்வளவு? 5,000 ரூபாய். இந்த 5,000 ரூபாய்க்கு கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படின்னு ஒரு டாக்ஸ்ல இருந்து விதிவிலக்கு கொடுத்திருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த ஆர்பிஐ கிட்ட இருந்து டைரக்டா வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ல இருந்து விலக்கு அளிக்கப்படும், செகண்டரி மார்க்கெட்ல இருந்து வாங்கினவங்களுக்கு விலக்கு அளிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால இந்திய குடிமக்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பாண்டை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வித்ட்ரால் பண்ணாங்க. இதுவும் தங்கம் விலை சடனா குறையிறதுக்கு மிக முக்கியமான ஒரு ரீசன் ஆகும். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் கோல்டு பாண்ட் ஸ்கீம்னா என்ன, அதை யார் ரிலீஸ் பண்றாங்க, எங்க வாங்கலாம், கேபிட்டல் கெயின் டாக்ஸ்னா என்ன, ஸோ அதுக்கப்புறம் ரீசெண்டா நிர்மலா சீதாராமன் நம்மளுடைய நிதி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது முக்கியமானது. தேங்க்யூ.